ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு என்னடா இது மனோஜ் இந்த அளவுக்கு இறங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மனோஜ் வந்து ஒரு சரக்கு மர ஃப்ரெண்டு வச்சிருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு உதவி கேட்க அவர் வந்துட்டு எத்தனை நாள் எனக்கு பணம் கொடுக்காம ஏமாத்தினேன், இருடா உனக்கு ஒரு வேலை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு வந்து டிமிக்கி கொடுக்க பார்க்குறாரு. இது புரியாத நம்ம மனோஜ் இருக்காரு, முட்டாள் மனோஜ் ஏமாந்து போய் நிற்கிறாரு. அதை கூட்டு போய் ஒரு பூசாரி ஒருத்தட்ட காமிக்க, நீ ஒரு நாள் பிச்சை எடுத்தா போதும்ப்பா, ஒபாமா ரேஞ்சுக்கு உயர்ந்துரு வைப்பான்ட்டாங்க. ஐயோ இந்த டைலாக்கை கேட்டோன்னே அவர் இருந்துட்டு மனசுக்குள்ள ஒபாமா ரேஞ்சுக்கே அப்படியே பில்டப் பண்ணி காமிச்சிட்டாரு. இதெல்லாம் பில்டப் பண்ணி காமிச்சது இருக்கட்டும்ப்பா, நீ போய் பிச்சை எடுப்பான்னு சொல்லிட்டாங்க. பிச்சை எடுக்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. அவருக்கு நம்ம மனோஜை பிச்சை எடுக்க வச்சு பார்க்கறதுல அவ்வளோ ஒரு ஆனந்தம். இது புரியாத நம்ம மனோஜ் இருக்காரு, பிச்சை எடுக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மூஞ்செல்லாம் கறியை பூசிக்கிட்டு வந்து உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு அம்மா தாயே எப்படி சொல்லணும், அம்மா தாயே ஒரு டெமோ காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக பிச்சை எடுக்கிறது இப்படி தான் பண்ணி பிச்சை எடுப்பான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழியில் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டு பக்கத்தில் பிச்சைக்காரர் ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு செவனின்னு உட்காந்துருக்காரு. நம்ம மனோஜ் இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்கறது வந்து குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதாங்க. அதுவும் விஜயாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், உருண்டு உருண்டு பிறண்டு அழுவாங்க. இப்படிலாம் அழுவாதப்பா அப்படின்னு ஆறுதல் நம்ம சொல்லணும். இன்னொரு ஃபன் என்னன்னா, அவங்க பிச்சை எடுக்கிற அதே கோயிலுக்கு தாங்க நம்ம மீனா வந்திருக்காங்க. மீனா வந்தோடனே மீனாவை பார்த்தோன்னே முக்காடு போட்டாலும் நான் ஓரக்கண்ணில் பார்த்துட்டேன்ப்பா, நீ முக்காடு எடுப்பா மாட்டிக்கிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம மீனா ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறங்கி வர மீனாவை பார்த்தோன்னே நல்லா முக்காடு போட்டு மூடுறாரு. எப்பா தம்பி நான் உன்னை பார்த்துட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்க்குறாங்க. பார்த்ததோட பயங்கர ஷாக்கு நம்ம மீனாவுக்கு. என்னடா இது, இவர் வந்து இங்கே பிச்சை எடுத்துகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஏன் ரோஹினி அடித்து துரத்தி விட்டாங்களான்னு மனசில் நினச்சது மட்டும் இல்லைங்க, நம்ம மாட்டிக்கிட்டான் காட்டெருமை மாட்டிக்கிட்டான். இந்த டைலாக் நம்ம மனோஜுக்கு தான் பொருந்தோன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் மாட்டிக்கிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்